சிங்கத்தோட குகைக்கே போய் அதன் பிடரிய பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டியிருக்காங்க இந்திய மகளிர் அணி. கிரிக்கெட் உலகத்தின் தாயகம் அப்படின்னு கருதப்படும் லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு மிக பிரமாண்டமான வெற்றியை இந்திய மகளிர் அணி பெற்றிருக்கிறாங்க. இங்கிலாந்தை வீழ்த்தி 270 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க. இங்கிலாந்து மகளிர் அணிங்கிறது எப்படி ஆஸ்திரேலியா மகளிர் அணி ஆதிக்கம் செலுத்துதோ அதே அளவுக்கு இங்கிலாந்து மகளிர் அணியும் மிக வலிமை வாய்ந்தது. அதை சொந்த மண்ணில் வீழ்த்துறது அப்படிங்கிறதுலாம் லேசான காரியம் கிடையாது. அதை இந்திய மகளிர் அணி செஞ்சிருக்காங்க. ரொம்ப அசால்ட்டா வீழ்த்தி காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி 285 ரன்களை குவிச்சாங்க. இதுல ஸ்மிருதி மந்தனா ஒரு 83 ரன்களும், கேப்டன் ஹர்மன் பிரீத் ஒரு 58 ரன்களும், கீர்த்தி சர்மா 57 ரன்களும் அடிக்க 285 ரன்களை இந்திய மகளிர் அணி குவிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடின இங்கிலாந்து 170 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிடுறாங்க, பொட்டலம் போட்டுறாங்க இந்திய மகளிர் அணி. அதுக்கு காரணமா இருந்தது கிராந்தி கவுர் அருமையா வீசி 5 விக்கெட்டுகளை எடுக்கிறாங்க. இதை தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் இந்திய அணி அதிரடியா ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல ஸ்மிருதி மந்தனா ஒரு 70 ரன்களையும், ஒன்டோன் இறங்கின யஸ்திகா பாட்டியா இந்திய மகளிருடைய கீப்பர் 113 ரன்களை அடிச்சு அசத்தியிருக்காங்க. எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. ஏன்னா லார்ட்ஸ் மைதானத்துல எந்த மகளிரும் இதுவரை சதம் அடிச்சதே கிடையாது. அந்த ஒரு உலக சாதனைய, வரலாற்று சாதனைய யஸ்திகா பாட்டியா பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா இறங்கின ரிச்சா கோஸ் அதிரடியா 52 பந்துக்கு 50 ரன்கள் அடிக்க இந்திய மகளிர் அணி 341 ரன்களை குவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 115 ரன்கள் லீடு, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 341, மொத்தமா 456 ரன்களை குவிக்கிறாங்க. 457 அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மெகா இலக்கோட இங்கிலாந்து மகளிர் அணி இறங்குறாங்க. இந்த முறையும் இங்கிலாந்து 200 ரன்களை தாண்டல, இந்தியா தாண்ட விடல. 185 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 270 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு படு தோல்வியை இந்திய அணி பரிசா இங்கிலாந்துக்கு கொடுக்கறாங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்திய மகளிர் அணி பெறாங்க. இந்த இன்னிங்ஸ்லயும் கிராந்தி கவுர் 2 விக்கெட்ல எடுக்காங்க. முதல் இன்னிங்ஸ்ல 5, இந்த இன்னிங்ஸ்ல 2, மொத்தம் 7 விக்கெட்டுகள் எடுத்து வெற்றிக்கு காரணமா இருந்த கிராந்தி கவுர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை பெறாங்க. இது இந்திய மகளிர் அணிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா கருதப்படுது. ஏன்னா அதன் சொந்த மண்ணுல போய் இங்கிலாந்தை வீழ்த்துறதுங்கிறதுலாம் அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அதுலயும் அசால்ட்டா போற போக்குல வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய மகளிர் அணிக்கு பாராட்டுகள் குவிஞ்ச வண்ணம் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.